ரதியா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிற பாருங்க. மார்னிங்கு இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் ஒரு 5-6 நெல்லிக்காய் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இது வாங்கி ஒரு 4 டேஸ் அக்கா மறந்துட்டேன். அதனால் லைட்டாக புள்ளியாக வந்துருச்சு. அது எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பீஸு இஞ்சி போட்டுக்கலாம். சளி பிடிச்சிருது ரெகுலராக தொடர்ந்து கொடுக்கும்போது. என் பொண்ணுக்கு முடி கொட்டுறதுனால அக்கா டெய்லி நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு 2 டேஸ் பீட்ரூட் ஜூஸ், நெல்லிக்காய் பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸில் வந்து ஒரு 2 பேரிச்சம்பழம் போட்டு அடிச்சிருங்க. அப்போது பேரிச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு அதுவும் போய் நம்ம வடிகட்டும் போது பேரிச்சம்பழம் போட்ட மாதிரி தெரியாது, நல்லா ஸ்வீட்னஸாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அடித்து கொடுத்துருங்க. இன்றைக்கி அக்கா நெல்லிக்காய் ஜூஸ் தான். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மார்னிங் வேலை செய்யும் போதே டீ போடும்போதே எடுத்து வச்சுருவேன் அக்கா ஜூஸை. அப்போ தான் நம்ம வந்து 11 o'clock போல் குடிக்க கொடுத்துக்கலாம். அப்போ எடுக்கணுன்னா அது வேறு, கரண்ட்டு எதுவும் போயிடுச்சுன்னா அது வேறு. அதனால் அக்கா மார்னிங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அரைச்சிக்கலாம். எப்படி நல்லா நைஸாக அரைச்சிருங்கப்பா. இது நம்ம கறிவேப்பிலை போடுறதுனால ஹேருக்கு ரொம்ப ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா முடி கொட்டுறது நின்றுடும். அப்புறமா என் ஹஸ்பண்டு சுகர் இருக்கிறதுனால இதில் வந்து கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை நெல்லிக்காய் வந்து இது கறிவேப்பிலை நார் சத்து இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம வீக்லி அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிப்போம். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. நம்ம ஜூஸ்